என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 15ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அன்பு பிள்ளைங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்காமல் யார் நம்மை விசாரிப்பார்கள்? அதனாலே இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷன் விசாரிக்கிற விதமாக இந்த நாட்களிலே தேவன் விசாரிக்கிற தேவன் அல்ல. அவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே விசாரிக்கிற விதம் வேறு விதமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய அரவணைப்பு இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய அரவணைப்பை போல் இந்த நாட்களிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தை இந்த நாட்களிலே எப்படி அரவணைக்கிறாளோ அதைவிட இந்த நாட்களிலே மேலாக நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே இந்த நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கே அதாவது தகப்பனை விட்டு தகப்பனிடத்திலேருந்து ஆசியை பிரித்து கொண்டு போன இந்த நாட்களிலே அந்த வாலிபன் இந்த நாட்களிலே என்ன செய்கிறான்? அவன் அங்கே எல்லா ஆசியையும் இழந்துவிட்டு மறுபடியுமா இந்த நாட்களிலே யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டிலே இருந்தால் நான் எவ்வளவு சுகமாயிருப்பேன் என்று சொல்லி மறுபடியுமாய் தகப்பன் அண்டையிலே வருகிற வேளையிலே அங்கே தகப்பன் எப்படியாக அவனை அரவணைக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே விதமாகத்தான் நம்முடைய தேவன் நம்மை அரவணைக்கிற தேவன். நாங்கள் மனம் திரும்பும் போது நாங்கள் அவரண்டையிலே வருகிற வேளையிலேயே அவர் நம்மை கட்டி அணைத்து நம்முடைய விரல்களுக்கு மோதிரத்தை போட்டு நமக்கு இந்த நாட்களிலே வஸ்திரங்களை உடுத்து இந்த நாட்களிலே மிகவும் சந்தோஷமாக இந்த நாட்களிலே தூதர்களோடு கொண்டாடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை இன்றைக்கு விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு கடினமாக இந்த நாட்களில் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அண்டையிலே நாங்கள் வைத்து விடுகிற வேளையிலே தேவன் அதை இந்த நாட்களிலே நமக்கு நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் வேதனைப்படுகிற வேளையிலே உங்களுடைய கணவனார் உங்களை விசாரிக்கிறாரா? மனைவி உங்களை விசாரிக்கிறார்களா? உங்களுடைய உறவினர்கள் உங்களை விசாரிக்கிறார்களா? அல்லது உங்களுடைய நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் யாராவது விசாரிக்கிறார்களா? அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தனிமையிலே கைவிடப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பியே, என் அன்பு வாலிப தங்கச்சியே, இந்த நாளிலும் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே நீங்கள் வாருங்கள், உங்களுடைய இருதயத்தை அவர் அண்டையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான அற்புதங்களை செய்ய அவர் இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுடைய எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாரமான காரியங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அண்டையிலே நீங்கள் வந்து இந்த நாட்களிலே அவர் அண்டையிலே ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அவர் உங்களை விசாரித்து உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் மாறாதவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் மாறுவான், மனுஷன் உங்களை விசாரிக்க மாட்டான். ஆனால் நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படியாக விசாரிக்கிறாரோ அதே விதமாக உங்களையும் இந்த நாட்களில் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த நாட்களிலே அவர் அண்டையிலே ஓடிவாருங்கள். அவருடைய கரத்தினுடைய அரவணைப்புக்குள்ளே நீங்கள் வருகிற வேளையிலே தேவன் உங்களை விசாரித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அவர் அண்டையிலே வாருங்கள். அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் அவர் அண்டையிலே நீங்கள் வருகிற வேளையிலே கர்த்தர்
உங்களை தன்னுடைய வருகையிலே இந்த நாட்களிலே அவர் எடுத்துக்கொள்ளுவார். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை விட அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே நீங்கள் வாருங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.